உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ரத்தினால எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு? சனி வக்ரத்தை பொறுத்த கழிவு கடகராசி தெரியும் சார். கடகராசினாலே கடகராசிக்காரர்கள் உலகத்தில் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு காலம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ராசியில் குரு வந்துட்டார், நீங்கள்லாம் பெரியாளாயிட்டீங்க. கடகராசிக்காரர்கள் காற்றில் மழை. ஜூலை மாதத்திலிருந்து நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை. பாதி பேருக்கு காதலிக்க நேரம் இல்லை. இப்போ தான் 7ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறார். லவ் எல்லாம் ஓகே ஆகி மேரேஜ் பற்றியில் போயிட்டுருக்கு சார். மேபி 10 டேஸில் மேரேஜ் சார். என்ன இவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்க? இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது சார், டக்குன்னு பண்ணிடலான்னு. என்ன ஒரு முரட்டத்தனம். அந்த மாதிரி டக்குன்னு குரு பகவான் சீக்கிரம் நடக்கிற எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாரு, அதுக்குள்ளேயே ஒரு கல்யாணம். குரு அவ்வளோ வேகமானவர். இதில் சனி வேற 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். நண்பர்களே, 2 நல்ல விஷயம் நடக்கும். பிருந்தா எப்பயுமே ஒன்று நம்ம உடம்பு விட்டு கெட்டதெல்லாம் போயிடணும், அல்லது புதுசாக நல்லதெல்லாம் வந்துடணும். இதில் 2 இது நடந்தாலும் நல்லது தான். சனி பகவான் உங்களுக்கு பேசிக்காகவே கெட்டவன். அவன் என்றைக்கு உங்களை விட்டு போனானோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ போனார்? இப்போ தான் போனார். மார்ச், ஏப்ரலில், மே, ஜூன் 2 மாதம் தான் ஆகுது. ஜூலை மாதத்தில் வக்கரமாயிடுறார். இதையும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ அஷ்டம சனி வக்கரமாயிட்டு திரும்ப அஷ்டம சனியாக ஆயிடுவாரா? அப்படி கிடையாது. 7, 8 கூடிய சனி பகவான் பொதுவாகவே உங்களுக்கு இல்லை. 7ங்கிற கல்யாணத்தை பண்ணி வைக்கிற சனி தான். 8ஆம் இடம் என்பதை வக்கரத்தை வறுமையை கொடுக்கறதும் அதே சனி தான். அவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் என்றால் 8 வறுமையிலிருந்து வெளிவிடும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நீங்கள் வறுமை சிறையிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள். வறுமை சிறை எப்போ சரியாகும்? வறுமை என்பது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. அப்போது உலகத்தில் பெரிய நோயே எதுனா வறுமை தான் நோய். அது எப்போ சரி? நிறைய உழைச்சா சரியாகும். எப்போ நிறைய உழைக்கணும்? வாய்ப்பு வந்தால் நிறைய உழைப்பீங்க. எப்போ வாய்ப்பு வரும்? உங்களுக்குள்ள ஒரு வேகம் தேடுனீங்கன்னா 2 நாளில் கிடச்சிரும். 2 நாள். ஆனால் நம்ம தேட மாட்டேங்கிறோம், அதான் பிரச்சனை. ஸோ அப்போது இனிமேல் தேடுவீங்க. அப்போது சனி பகவான் 9லிருந்து 9, 10, 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். சனி பகவான் அடுத்து உங்களுக்கு 3ஐ பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். அடுத்து முக்கியமான இடம் 6ஆம் இடத்தை பார்க்குறார். நான் நிறைய இடத்துல நான் விசேஷமாக சொல்வேன். காரணம் என்னென்னா, சனி பகவான் 6 பார்த்தாருன்னா வேலை வாங்கி கொடுத்துருவார். கடகராசிக்காரர்கள் நீங்கள் டுபாக்கோ கம்பெனியில் தான் வேலை பார்த்தீங்க, இப்போ கூகுள் கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒருபடி உயர்வு, ஒருபடி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய தொழிலிருந்து அடுத்த கட்ட மேன்மையை நோக்கி நீங்கள் செல்வீங்க. 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு பணியை தருகின்ற இடம். 6ஆம் இடம் என்பது கோசிப்ஸு மாதிரி வியாதி, கடன், கஷ்டத்தை தீர்க்கின்ற இடம். அதனால் கடன் அடைப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக இந்த 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் முயற்சிகளில் வெற்றி, சகோதர பாவங்களில் வெற்றி போன்றவை கிடைக்கும். சகோதர பாவங்கள் சண்டை, எங்கள் அண்ணா தான் சார் பாதை தரமாட்டேங்கிறாரு, வழி விட மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு முயற்சி நடக்கும். கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. இவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் சிறப்பாக அமையுமா? எல்லா தொழில்கள்னு ப்ளூரலில் சொல்லிட்டாங்க. அதனால் பாருங்கள், இது தட் இட் செல்ஃப் பாசிட்டிவிட்டி. காரணம் என்னென்னா, நீங்கள் நிறையா தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் எக்ஸ்போசர்ஸ் அதிகமாகும். நான் 11ஆம் இடம் என்பது லாபம். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கும்போது அந்த கம்பெனியோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்காக பண்ணுறீங்க, வாங்கிட்டு இருக்கிற இந்த சம்பளத்தை விட்டுட்டு போகிறது உங்களுக்கு அவ்வளோ தைரியமானு. அவங்கெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் பாய்ஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட சேராதீங்க. நீங்கள் என்ன பண்ணோம், 11ஆம் நம்ம வறுமை சீக்கிரம் தீரணும்னா பணம் நிறையா வரணும்னா என்ன பண்ணோம், 4 வேலை செய்யணும், 5 வேலை செய்யணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும். ஜப்பானியர்கள் சோறு உடஞ்சா கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி விட்டுறான். என் பையன் 2 நாளாக லேசியாக இருக்கான்னு. லேசினஸ் அங்கே டிசீஸ். ஜப்பான் புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள். அப்போது அந்த மாதிரி உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. கடகராசிக்காரர்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது முனை நிறைய தொழில்கள் ஈடுபட்டு வருமானங்கள் வரப்போகுது.
இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா இருக்கும்? அதே தெய்வம் தான். கடகராசிக்காரர்களுக்கு கண்கண்ட தெய்வம் உங்களுக்கு சபரிமலை சாஸ்தாவும் ஐயப்பன் சிலை 18 படி வச்ச ஐயப்பன் சிலை அது வீட்டில் வச்சு வழிபடுங்க. அந்த படிக்கட்டை பாருங்கள், அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக வின்ஸ் ரேஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர்கள் வந்து பால ஆஞ்சநேயர் வாங்கி வீட்டில் வச்சு பறக்கக்கூடாது, நின்றுட்டு இருக்கணும். பால ஆஞ்சநேயர் வாங்கி உடம்பெல்லாம் பொட்டு வைக்கணும். இப்படி உடம்பெல்லாம் பொட்டு வச்சு வேணும். குரங்குக்கு பொட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக நீங்கள் இதை செய்து வந்துங்க, பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் காலிலேருந்து நைட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைனா மத்தியானம் வரைக்குமாவது விரதம் இருக்கிறது சிறப்பு. சனி வக்ர காலத்துல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு சாலிடாக 95 மார்க் கொடுக்கலாம். பிரமாதமாக இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்து குருவுடைய பார்வை மூலமாக, உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை மூலமாக, துணையின் மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்னங்கிறத சரியான முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் சொல்லலாம். குரு பயிற்சிக்கு அப்படி தான் சொன்னீங்க, நான் இருக்கா? கீழே கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். உயிர் மட்டும்தான் மிச்சம். எப்படி? உயிர் மட்டும்தான் மிச்சம். இருக்கிறதே ஏதாவது ஏண்டா இருக்கோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் வலுவிழந்த கிரக அமைப்புகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி வக்ர பயிற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இது உண்மைனா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளவு நாட்களாக உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளாமல், உங்களை விட்டு பிரிந்து போன உறவு உங்களை காயப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்த அந்த உறவு தேடி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குற கடகராசிக்கு, தேடி வந்து மீண்டும் அன்பை வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு குடும்பம் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள விரிசல் சரியாகும். 2 பேரும் ஒற்றுமையாக போகிறீங்க. புரிதலுடன், எப்படி வந்து இந்த ரெட்டை பாம்பு பின்னியிருந்தால் எப்படி பின்னிருக்கும், ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. அதே மாதிரி தான் உங்களுடைய உண்மையான மனைவி, உண்மையான கணவன் அப்படிங்கிற அந்யுன்யம் இனிமே தான் வாழ போகிறீங்க. ஒரு உண்மையான அன்பை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் தன்னுடைய ஆணவ திமிரினால் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, துன்பப்படுத்தியிருப்பாங்க, துயரப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா இங்கே யார் பார்க்க போகிறா, நம்ம தானே பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பில்டப்பில் அங்கெல்லாம் யார் தெரியுமா அப்பெல்லாம் சீன் போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்திருக்கும். நீங்கள் இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து, ஒரு என்ன சொல்கிறேன்னா மதிப்புக்கு, அதாவது அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுடைய வேலைக்கு, அவங்களுடைய வயதுக்கு மரியாதை கொடுத்தா பொறுமையாக இருந்திருப்பீங்க. ஒரு பொறுமைக்கு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்களே, அதையும் தாண்டி உங்களை சீண்டி உங்களை லாக் பண்ண அந்த ஒரு அதிகாரியுடைய ஆணவத்தை எல்லாத்தையும் அடக்கி, அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து, உங்களுடைய பொறுமைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய லைஃப்பில் அந்த எதிர்பார்ப்பு இந்த சனி பகவான் வக்கரமடைந்த காலங்களில் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடகராசி என்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ராசிக்கு 2வது காதலே சக்ஸஸ் ஆகும். 2வது காதலே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் சார் இப்போ 2வது காதல் தான் பண்ணிக்கிறீங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2வது காதலாக இருந்தால்
கடகராசி என்பவர்களுக்கு அதில் வெற்றி, அதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. எனக்கு தெரிஞ்சு பல கடகராசிக்காரங்க ஆமான்னு சொல்ல போகிறீங்க. ஏன்னா 2வது காதலில் தான் கல்யாணம் முடித்தவங்க அதிகமானவே இருப்பாங்க. முதல் காதலை கல்யாணம் முடித்தவங்க இவங்கள தான் சார் காதல் பண்ணேன், இவங்களை கல்யாணம் முடித்தேன். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு இன்னொரு காதல் வந்துச்சு, அந்த காதல் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பொது பலன் தானே. ஸோ அப்போ இதுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2வது காதல் வெற்றி பெற்றவர்கள் உறுதியாக கமெண்ட்ஸ் கொடுங்க. 2வது காதல் தற்போது பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நேர்கள் உறுதியாக என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பிரபஞ்சம் உங்களுடைய 2வது காதலை சேர்த்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை சனி வக்ரம் பெற்ற நிலையில் உங்களுக்கு உறுதி செய்வார் என்பது கிரக ரீதியான உண்மை. கடன் சுமையிலிருந்து படிப்படியாக சிறிது சிறிதாக குறையக்கூடிய வாய்ப்பு. கடன் கொஞ்சமாச்சும் குறைஞ்ச நிம்மதியாக இருப்பேன் சார், எனக்கு அப்படியே ஒரு அழுத்தமாகவே இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு மன அழுத்தத்தை சரி செய்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்துக்கிருக்கீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இது சரியான காலம், மிஸ் பண்ணாதீங்க. சொந்த வீடு கட்டுங்க அல்லது சொந்த வீடு வாங்குங்க. கடன் வாங்கலாமா சார்? வாங்கலாம். எங்கே வாங்கலாம்? அரசாங்கம் சார்ந்து நடத்தக்கூடிய அங்கீகாரம் பெற்ற அங்கீகாரம் பெற்று நடத்தக்கூடிய வங்கிகளில் கடன் வாங்கி வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு என்ன பண்ணும், குறைக்கப்படும். இல்லைன்னா வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற பாடலுக்கு சொந்தக்காரங்களாக வரக்கூடிய நிலைமை கிரகம் கொடுத்துரும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக கொடுக்க போகிறார். அப்போ பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சந்தோஷமாக இருந்தால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஸ்டேட்டஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, தயவுசெய்து அதை நீங்கள் நிப்பாட்டிங்க. ஏன்னா இந்த வக்ரம் பெற்ற சனி நிலையில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா உங்களை சூழ்ந்திருக்க நபர்களுடைய கண் பார்வையே உங்களை சொல்லி முடிச்சிடும். சொல்லுவாங்களா, முன்னாடி பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, கல்லடி பட்டால் கூட பண்ணலாம் சார், கண்ணடி படக்கூடாதுமாங்கள்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஓரமாக சந்து பொந்தில் உட்காந்துருப்பாங்க, உடனே வந்துடுவாங்க. அவங்க பிரச்சனை ஃபுல்லாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரீ மைண்டாக போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுடைய சுமையை சுமந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் உங்களுக்கு ஆகாத நபர்கள், உங்களுக்கு வேண்டாத, உங்களை தவறாக பேசக்கூடிய நபர்களை இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஒன்றும் பிரச்சனை, ஒன்று ஹைடு பண்ணுங்கள், இல்லை பிளாக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு அற்புதமான தன்மையெல்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. கடகராசி என்பர்களே, போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடமையை நான் செய்து கொண்டே இருப்பேன்னு துணிவா செய்ய போகிற ராசி கடகராசி. கடகராசிக்கு வாழ்க்கையில் பொதுவாக என்னங்க பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை பலருக்கு சரியாக அமையிறது இல்லை. அது கடகராசி வாங்கிட்டு வந்த வரோம். குடும்ப வாழ்க்கை ஒருத்தருக்கு சரியாக அமையிறதுன்னா அவர் அங்கே அடிமையாக போய்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்காரனோ வீட்டுக்காரம்மாவோ என்ன சொன்னாலும் தலையை ஆட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா தான் அந்த குடும்ப வாழ்க்கை சரியாக போகுது. கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது, அன்பு, எல்லையில்லாத அன்பு. அன்பை காட்டுறீங்க, ஒரு குறைவும் இல்லை. இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்கரம். இப்போ உங்களுக்கு முதல் திருமணம் நடக்குமா, கூடி வந்துடும். தடப்பட்டவங்களுக்கு முதல் திருமணம் கூடி வந்துடும். ஆனால் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க சில பேருக்கு இப்போ குடைச்சல் கொடுக்கும். அவசரப்பட்டு 2வது கல்யாணம் பண்ணியிருந்தா சார், திருமணத்தில் ஜாதக பொருத்தம்னு ஒன்று முக்கியம். ஒருத்தருக்கு 7ல் சனி இருந்தால் 7ல் சனி உள்ளவங்களை தான் கட்டணும்னு சொல்லணும். அப்படி ஒரு வாழ்க்கையில் சில நியதி இருக்குது. ஒருத்தருக்கு லக்கணத்தில் ராகு கேது இருக்குது, அதே மாதிரி இருக்கக்கூடிய வரணம் தான் சேர்க்கணும். சேர்க்கலைன்னா பிரச்சனை.
இதை அனுபவத்தில் நான் பார்க்குறேங்களே, இத்தனை ஆண்டு அனுபவத்தில். அப்படி கடகராசிக்காரங்களுக்கு இப்போ 9ல் சனி வக்கரம். 9ல் சனி வக்கரம்னா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக திருமண வாழ்க்கையில் இருக்கணும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாட்டில் படிக்கிறீங்க, அங்கே பிளாகாரிசம் நாங்கள் பாருங்கள், காப்பி அடிக்கக்கூடிய விஷயம் பண்ணிட்டா சிக்கலில் மாட்டிடும். தெளிவாக அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி படிங்க, நல்லா இருப்பீங்க. பிஸ்னஸில் பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் நல்லா காசு பணம் கொடுக்குங்க. மதிப்பு மரியாதை அதிகப்படுத்தி விட்டுருவோம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் நிமிர்ந்து எழுதிங்கன்னா உலகம் பயப்படும். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பவர், அலுவலகத்தில் உயர் பதவி, எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி, அதுதானே கடகம். இப்போ நல்லவர்களின் துணை கிடைக்கும். உங்களுக்கு என்ன சக்தி உங்கள் உடம்புல குறைவாக இருக்கோ, ஆறு உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்கோ, அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி பெரியவங்களோ நண்பர்களோ இப்போ அமைவாங்க. எங்கிட்ட இந்த தைரியம் மட்டும் இல்லைங்க, அந்த தைரியமுடைய நண்பர் கிடைப்பார். சார் எனக்கு வேலை விஷயத்தில் பிரச்சனை இருக்குங்க, வேலையை நீக்கக்கூடிய ஐடியாஸ் நண்பர்களால் கிடைக்கும். நல்ல வரவு. குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கிடுங்க, குடும்பத்தில் உள்ள பெரியவங்க இப்போ சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ அனுசரித்து போயிருப்பா, அதுதானப்பா வாழ்க்கை அப்படிம்பாங்க. கேட்டுக்கிடுங்க, ஜெயிப்பீங்க. எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி. சிலருக்கு எதிரிகளால் தொந்தரவு இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த உங்களுக்கு உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க எதிரிகள். அப்போ நீங்கள் சிசிடிவி கேமரா போட்ட மாதிரி வாட்ச் பண்ணுறாங்களா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. உங்களுடைய செயல்கள் அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க. புதிய பண வருமானம் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். வெளிநாடு போகாதவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். கம்ப்யூட்டர் துறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, பெரிய முன்னேற்றம். சார் குழந்தை பாக்கியம் பெரிய பிரச்சனையாக இருக்குது சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, பெரிய சிக்கலாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த யோகமெல்லாம் இப்போ உங்களுக்கு கூடி வருது. நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. கடகராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. வக்கரச்சனி வரம் தரும் காலம், பயன்படுத்திக்கிடுங்க. இந்த நேரத்தில் யாரை கும்பிட்டா நல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும். முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யணும். அந்த திருக்கோயிலில் அமரணும். கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் கோரிக்கை என்ன, அந்த முருகன்கிட்ட சொல்லுங்க. காது கொடுத்து கேட்பாரு முருகன். உங்களுடைய விஷயங்கள் அற்புதமாக பலிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஓடி வந்து உதவி செய்வார். கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள். இந்த ராசியில சந்திரன் ஆட்சி பெறுகிறார். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சி பெறதுனால ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவு அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய முடிவை மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டாங்க. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவான குணம் அப்படின்றது மற்றவர்களுக்கு தெரியும். இவங்க அவங்களுடைய முடிவுல அப்படியே ஸ்டெடியா இருக்கிறாங்க. நம்ம சொல்றத ஒரு காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அப்படின்ற மாதிரியாக அந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய முடிவுகளை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முடிவுகள்னால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையில இருக்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். இது நிறைய மாற்று அமைப்புகள் தான். நிறைய பேருக்கு முதல்ல சொல்ல போனா தந்தை வழி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அப்பாவும் பையனுக்கும் ஆகாது, அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணுக்கும் ஆகாது, 2 பேரும் எலியும் புனையுமா இருக்கிறாங்க, பாம்பும் கீரியுமா இருக்கிறாங்க, முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அப்பா ரொம்ப ஏதாவது தேவையில்லாம நச்சரிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இந்த சனி அந்த 9ஆம் இடத்துல இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த உறவுகளுக்கு
இடையே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வியையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்விக்காக சில பேர் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. என்னவோ தெரியல மேடம், புக்கை திறந்தாலே எங்களுக்கு தூக்கமா வருது, அதை ஒரு ஸ்டெடியா எங்களால படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான சில மந்தத்தன்மை அப்படின்றது இந்த இயல்பு தன்மையோட இருக்கும்போது அந்த சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரத்தன்மையில அந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே மாறி அமையக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போது, உங்களுடைய உயர்கல்விகள் பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறார். நல்ல வருமானம் கொட்டி வரக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணுமே வருமானமே இல்லை அப்படின்னு இருந்தீங்களோ இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், வக்ரத்தன்மையோடு பார்க்கிறார். அதனால உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய தம்பி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய என்னுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தையாக இருக்கு, இப்படி எல்லாம் அந்த உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு கெட்ட பெயர்களை தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு பாசத்தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையும் விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாது, ஆனா அவங்களோட சேர்ந்தும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்தையுமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கணவரோட சேர்ந்தும் வாழ முடியல, ஆனா கணவர் இல்லாமலும் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை, அதாவது கடகராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால வேலை ரீதியான சில உயர்வுகளை இந்த கடகராசி என்பர்கள் பெற போறாங்க. யாரெல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, வெளிநாட்டிலயும் சரி உள்நாட்டிலயும் சரி, எந்தெந்த இடத்துல எல்லாம் டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிரந்தர ஒரு உத்தியோகம் அப்படின்றது முழுமையாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த நிரந்தர உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பதவி உயர்வுனால ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால எந்த இடத்துலயும் ரொம்ப சங்கோஜப்படாம, சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு சில விஷயங்களை முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். கடகராசி என்பர்கள்ல வீட்டுல வேலைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏன்னா சனி மந்த தன்மையோ இயல்பு தன்மையால இருக்கிறாரு அப்படின்னா எப்போதுமே அந்த ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது இருக்கும். அதே சமயம் சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா நீங்க ஏதாவது வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும், தேவையில்லாம பேச ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துல கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இது எல்லாமே அந்த குடும்பத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களுமே பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் மற்றவர்களினுடைய சொல் பேச்சை கேட்காமல் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய முடிவுல நான் மற்றவர்களுக்காக மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்வீங்க. அதனால அந்த மனநிலை சார்ந்த விஷயங்கள்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், வீட்டுல வயதானவர்களாக இருக்கிறாங்க, எங்களுக்கு வீட்டை தவிர வேற எங்கேயுமே போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய குணங்கள்ல சில மாறுபாடுகள் இருக்கும். அதனால சில இடத்துல தேவையில்லாத அவமானங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த இடத்துல ரொம்ப கவனமா யார்கிட்டையும் வாய் கொடுக்காமல், இந்த கடகராசி என்பர்கள் பிரச்சனையே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கிட்ட போய் தேவையில்லாம பேசி இவர்களே அவமானப்பட்டுட்டு வருவாங்க. இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதனால மற்றவர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மிகப்பெரிய ஒரு
நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இப்ப நடக்கக்கூடிய அந்த திசாபுத்தி பாத்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள்லாம் இருக்கும். சுக்கிர திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள்லாம் இருக்கும். இந்த திசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு வேலை மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை மாற்றம்லாம் செய்யணும் விருப்பப்படுவாங்க. அடுத்து இரண்டாவது திருமணம் செய்யணும் விருப்பப்படுவீங்க. இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க டீட்டெயில்டா பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தெரிய வரும். அடுத்து இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு நீங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி யார்கிட்டையும் தேவையில்லாத ஒரு வம்புகளை, அதாவது வம்பு வழக்குகளை வாங்கிட்டு வந்துருவீங்க. அதனால பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் ரொம்ப கான்வர்சேஷன் வச்சுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட ரொம்ப பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்க கூடாது. என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தானே, அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரியா கேட்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய சில கான்ஃபிளிக்ஷன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இந்தந்த இடத்துல எல்லாம் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. மீதி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கும்போது இங்க குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பலன்கள் இருக்கும். இதற்கு ஒரு பிராயச்சித்தமாக உங்களுடைய காவல் தெய்வங்களுக்கு நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் காப்பு செய்யும் போது அதற்குண்டான விஷயங்கள் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க சில இடத்துல நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.